find the center and radius of the circles. Okay, so equation third option, center and radius of the circle, third one. Okay, x square plus y square minus x plus 2y minus 3 is equal to 0. So already standard form of the circle equation is x square plus y square plus 2gx plus 2fy plus c is equal to 0. So already previous problem மாதிரி c of minus g comma minus f, so r equal to g square f square minus c. இதுதான் ஃபார்முலா, சென்டருக்கும் அண்ட் ரேடியஸ்க்கான ஃபார்முலா. இப்போ கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும், செக் பண்ணிக்கணும். ஓகேவா, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். 2g இஸ் ஈக்குவல், கோஎஃபிஷியன்ட்ஸ் கம்பேர் பண்ணுறோம். 2g இஸ் ஈக்குவல் டு இது கோஎஃபிஷியன்ட்ஸ், இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் கம்பேர் பண்ணுறோம். சரிங்களா? So 2g is equal to minus 1, 2f equal to 2, g equal to minus 1 by 2, f equal to 1, c center is 1 by 2 minus 1, 1 by 2 minus 1. Radius formula r equal to root of g square plus f square minus g. So equal to radius equal to root of 1 by 2 whole square plus minus 1 whole square. c equal to minus 3 இருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ் 3 என்னது ப்ளஸ் 3 ஆயிரும். சரிங்களா, ப்ளஸ் 3. ஸோ ஸ்கொயர் பண்ண 1 by 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. ஓகேவா, ஸோ என்ன ஆகும், இதை எல்சிஎம் எடுக்கணும். ஸோ காமன் 4, 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 12. ஸோ 17 divided by root of 17 divided by 4. ஸோ root of 17 root of 4க்கு வந்து 2. ஓகே, radius is equal to root of 17 divided by 2. radius is equal to root of 17 divided by 2. இதுக்கு மெயினாக வந்து கோஎஃபிஷியன்ட்ஸுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். சென்டர் ஃபார்முலா அண்ட் ரேடியஸ் ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணால் போதும். இதோட எக்ஸ் அண்ட் ஒய் கோஎஃபிஷியன்ட்ஸை நம்ம இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மோட சர்க்கிள் ஈக்குவேஷனோட நம்ம கோஎஃபிஷியன்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணணும். ஓகேவா, ஈக்குவல் பண்ணால் நம்மளுக்கு ஜிஎஃப் தெரிஞ்சிச்சுன்னா ஆல்ரெடி சென்டர் அண்ட் ரேடியஸ் ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். தேங்க்யூ.